பிரபல யூடியூபர் இர்ஃபான் மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பயங்கரமாக போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். அது என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். இர்ஃபானை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபுட் ரிவ்யூவெல்லாம் பண்ணுவார். அது மூலியமா கடந்த ஒரு சில வருடங்களில் மிக பிரபலமான யூடியூபராகவே மாறிட்டாருன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேருக்கு நல்லுதவிகளும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஏதாவது ஒரு சர்ச்சையில் அடிக்கடி சிக்கிற இர்ஃபான் இதிலிருந்து தப்பிக்கிறதே பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. என்னதான் அவருக்கு பாசிட்டிவான கேரக்டர்ஸ் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் அவருடைய வாழ்க்கையில் குறுக்கிடுறது சோகமான ஒரு விஷயமாவே மாறிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். ரம்ஜான் அப்போ நிறைய பேருக்கு உதவி செய்யணும், துணிமணிகள்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்ட இர்ஃபான் அவருடைய மனைவியோட காரில் போயிருக்காரு. காரில் போனது மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒவ்வொரு துணிமணிகளாக அது மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்களையும் கொடுத்துட்டு வரும்போது அவங்க அவசரப்பட்டு காருக்குள்ள கையை நீட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட ஒரு விஷயம் வைரலாக போயிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் பொறுமையாக இருங்கம்மா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஹார்ஷாக பேசியிருப்பாரு இர்ஃபான். ஸோ இது நல்லதுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாருமே கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கிடைக்குமோ இல்லையானுங்கிற மாதிரியான மிக பதட்டமான ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் தான் கீழே இறங்கி கொடுத்துருக்கணும். ஸோ நீங்கள் மனைவி கூப்பிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே குறை சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு நெட்டிசன்களுமே அவங்களுக்கு தகுந்த மாதிரியான எதிர்மறையான கருத்துக்களை வந்துட்டு பரப்பிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் மௌனம் காத்த இர்ஃபான் ஃபைனலாக ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. எஸ், தப்பு என் மேலே தான். ஸோ அப்போ வந்துட்டு நான் இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பார்க்கல. ஸோ கொஞ்சம் ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருக்குமே என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னிப்பு வீடியோ அப்படிங்கிறத இப்போ வெளியிட்டிருக்காரு. கொஞ்சம் லேட்டாகவே வெளியிட்டிருந்தாலும் அவருடைய தப்பை ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நிம்மதியாகவும் இனிமேல் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்காமல் பார்த்துக்கங்க, இனிமேல் இந்த மாதிரியான பிரச்சனைகளை மாட்டாதீங்க, இன்னும் நிறைய பேருக்கு நல்லுதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுடைய பாசிட்டிவான கருத்துக்களையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ தான் சோசியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய அப்டேட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கு நம்ம சேனலோட தொடர்ந்து இணைஞ்சிருங்க.